தமிழ் பிராமின்னு அழைக்கப்படுகிற தமிழ் எழுத்தை கண்டுபிடிச்சு படிச்சது மூலமா சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படுற சங்ககால மன்னர்களை பத்தியும் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை பண்பாடுகளை பத்தியும் ஆதாரங்களோட மீட்டெடுக்க முடிஞ்சுது. இதை எல்லாத்த விடையும் முக்கியமா தமிழர்களுடைய வரலாற்றை 2600 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்ல முடிஞ்சுது. ஆனா இந்த தமிழ் வரிவடிவம் தான் தமிழ் மொழிக்காக முதல்ல உருவான வரிவடிவமா அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான பதில் நம்மள பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளையும் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களையும் தாண்டி வெகு தூரத்துக்கு அழைச்சிட்டு போகுது. வாருங்கள் பயணிப்போம். தமிழி. மேற்கு இந்தியாவிலிருந்து பிறகு தக்காணம் என்று சொல்லப்படுற மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இலங்கை உட்பட இந்த பகுதியில் இந்த 1500க்கு பிறகு ஒரு இரும்பு காலம் என்று சொல்லப்படுகிற அல்லது செப்பு காலம் என்று மத்திய இந்தியாவில் சொல்லப்படுகிற காலகட்டத்தில் ஒரு வரி வடிவம் கிடைக்குது. அதாவது அதை குறியீடுகள் என்று சொல்லப்படுகிற அந்த வரி வடிவம் அங்கே கிடைக்கிறது. இந்த வரி வடிவம் குஜராத்திலிருந்து இலங்கை வரை ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இதை குறியீடு என்று சொல்வதற்கு பதிலாக இது படித்து அறியப்படாத ஒரு வரிவடிவமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்களிடையே காணப்படுகிறது, ஆய்வாளர்களிடையேவும் அது காணப்படுகிறது. காரணம் இந்த குறியீடு பரவலாக இருக்கிறது. ஏன் இந்த வரிவடிவத்தை குறியீடுகள்னு அழைக்கிறோம்னா இது தமிழ் எழுத்துக்களை போல ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்துன்னு இல்லாமல் ஒருவித சித்திர குறியீடுகளாக இருக்குது. 5000 வருடங்களுக்கு முன்னாடி உலகம் முழுக்க இருந்த தொன்மையான நாகரீகங்களான எகிப்து, மெசபொட்டோமியா, சிந்து சமவெளி நாகரீகத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தி தான் தங்களோட மொழியை எழுதி வந்திருக்காங்க. அதே போன்ற குறியீடுகள் தான் பிராமி தமிழி வரிவடிவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும்னு நம்பும்படி பரவலா தென்னிந்தியா முழுக்க கிடைக்குது. ஸோ இதை பார்க்குற பொழுது ஒரு புதிய வரி வடிவம் வந்த பிறகு ஒரு பழைய வரி வடிவம் வழக்கிலிருந்து ஒளிந்து விட்டதா அல்லது பழைய வழக்கில் இருந்த வரி வடிவம் தான் புதிய மாற்றம் பெற்று பிராமியாக வந்திருக்கிறதா என்பது எதிர்காலத்தில் தான் முடிவு செய்யப்படும். ஆனால் இந்த குறியீடு எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரை இருந்தது அப்படிங்கிறது முடிவு கொள்ளுகிற பொழுது இது பிராமிக்கு முன்பாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இந்த குறியீடுகள் தமிழ் எழுத்துக்களுக்கு முன்பு தமிழகத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிற பெரும்பாலான அகழ்வாராய்ச்சிகளில் ஒன்று போலவே கிடைக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், அகழாய்வில் தோண்டும் பொழுது இந்த மண் அடுக்குன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மண் எப்படி கலர் மாறுது அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு அந்த காலத்தை நிர்ணயிப்போம். அந்த தமிழ் பிராமி கிடைக்கிற அந்த மண் அடுக்கு கீழே இந்த கொடுமணலில் கீழ் அடுக்கில் இருக்கிற பானை ஓடுகளில் ஒரு குறியீடுகள் இருக்குது. இந்த குறியீடுகள் இது வரைக்கும் நாங்கள் படிக்கலை. அதுக்கு கீழே குறியீடுகள் இல்லாமல் பானை ஓடுகள் இருக்குது. அப்போ ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு எழுத்து அறிவு இல்லை, அதுக்கப்புறம் குறியீடுகள் இருக்கின்ற ஒரு பானை ஓடுகள் கிடைக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் குறியீடுகளோடு சேர்ந்து தமிழ் கிடைக்குது, தமிழ் பிராமி சேர்ந்து கிடைக்குது. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வெறும் பிராமியே கிடைக்குது. லாஸ்ட் இயர் சொல்லும்போது ஒரு 350க்கும் மேற்பட்ட குறியீடுகள் தான் எங்களுக்கு கிடச்சிது. 350 மேற்பட்ட குறியீடுகள், பல வகையான குறியீடுகள் கிடச்சிது. அதில் ஆரோ மார்க் சொல்லுவோம், லேடர்னு சொல்லுவோம், ஸ்வஸ்திக் டிசைன் சொல்லுவோம், இன்னும் பல வகையான இன்னும் கிளாசிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு எங்களுக்கு. இந்த 350 குறியீடுகளே நான் கிளாசிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதே போல் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400க்கு மேலே குறியீடுகள் கிடைத்துள்ளன. சில சமயங்களில் பிராமிக்கு மேலே கிடச்சிருக்கு, சில பகுதியில் பிராமியோடு கிடச்சிருக்கு, சில சமயங்களில் பிராமிக்கு கீழ் பகுதியில் கிடச்சிருக்கு. இது எத்தனை % எங்கெங்கே கிடச்சிருக்குங்கிறத நாங்கள் ஆய்வு செய்யணும். அது அந்த ஆய்வை மேற்கொண்டால் மட்டும்தான் நம்ம குறியீடுகளிலிருந்து
பிராமி வளர்ச்சி எவ்வாறு ஏற்பட்டது என்பதை வந்து நம்ம கணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம வள்ளம், கொற்கைன்னு இன்னும் வேறு சில இடங்கள்ல நடந்த அகழ்வாய்வுகள்லையும் இதே போல குறியீடுகள் பொறிச்ச பானை ஓடுகள் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளுக்கு கீழுள்ள மண்ணடுக்குல கிடைக்குது. இதை வரி வடிவமாக எடுத்துக்கிறதா இல்லை ஒரு சாதாரண கீறலாக எடுத்துக்கொள்வதா ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்குது. சில பேர் இல்லை இது மட்பாண்டங்கள் செய்கிற பொழுது இந்த மட்பாண்டம் செய்பவர்கள் வந்து போட்ட கீறல் அப்படின்னு ஒரு வகையான கருதுகோள் இருக்குது. இப்போ இது மட்பாண்டங்கள் செய்வனுடைய குறியீடு இல்லைங்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இலங்கை அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் ஒரே வகையான குறியீடு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த மட்பாண்ட செய்வர் இத்தனை இடத்துக்கு அவர் வந்து விற்பனைக்கு கொண்டு போயிருக்க மாட்டார். அதனால் இது மட்பாண்ட குறியீடாக இருக்க முடியாது. இல்லைன்னா இன்னொன்று வகையாக சொல்லலாம். இப்போ மட்பாண்டம் செய்பவராக இருந்தால் அது மட்பாண்டம் செய்யும் போதே அதை அவர் போட்டிருக்கலாம். ஆனால் இது மண்பாண்டம் சுட்ட பிறகு புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ அப்படி என்றால் இது வந்து இதை மட்பாண்டம் வாங்கியவர்கள் இது தன்னுடைய பொறிப்புகளாக இதை தான் வச்சுருக்கிறாங்க. இரண்டாவது, மட்பாண்டங்கள் செய்வராக இருந்தால் அவருடைய ட்ரேட்மார்க் அப்படியா நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க எல்லா மட்பாண்டத்துலேயும் போடுவாங்க. இது அப்படி இல்லை. நம்ம வந்து உயர்வான மட்பாண்டங்கள் தான், அதாவது நாங்கள் டேபிள் வேர்ன்னு சொல்லுவோம். ஒரு சாப்பிடும்போது ஒரு மேசையில் என்னென்ன வச்சு சாப்பிடுவீங்க, ஒரு பிளேட் அல்லது ஒரு டம்ளர் அல்லது ஒரு கப், இந்த மாதிரியாக இருக்கிற மட்பாண்டங்கள் தான் அந்த எழுத்து பொறிப்பு, அந்த வரி வடிவங்கள் இருக்கிறது. இந்த பிராமி வரி வடிவம் பொதுவாக அந்த மட்பாண்டங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இடத்துல தான் அதை எழுதுகிறாங்க. அந்த ஷோல்டர் போர்ஷன்னு சொல்லுவோம், அதனுடைய தோள்பட்டை பகுதியில் தான் அதை எழுதுகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வரி வடிவமும் எழுதப்பட்டிருக்குது. அப்படி என்றால் அந்த பிராமி வரி வடிவம் எப்படி எழுதுகிறாங்களோ அதே மாதிரி இந்த கிராஃபிட்டி வரி வடிவத்தை எழுதியிருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு வரி வடிவமாக தான் எடுத்துக்கணும். ரெண்டு இது மட்பாண்டங்களை மட்டும் கிடைக்கல, மட்பாண்டங்களை கிடைக்கிற அதே குறியீடு பிராமி வரி வடிவத்தோடும் கல்வெட்டுக்களிலும் அது சேர்ந்து வருது. அதே போன்று காசுகளிலும் சேர்ந்து வருது. அதே போன்று முத்திரைகளையும் சேர்ந்து வருது. உதாரணமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இலங்கையில் கிடைச்ச ஆனைக்கோட்டையில் கிடைச்ச ஒரு முத்திரை மேலே வந்து 2 வரியில் அந்த வரி வடிவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வரியில் இருக்கிறது வந்து குறியீடுகளாக இருக்கிறது. இரண்டாவது இதில் கோவேதான்னு எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பொழுது இந்த கீழ் எழுதப்பட்ட அந்த 3 சொற்களுக்கு இணையானதாகத்தான் அந்த மேலே இருக்கிற வரி வடிவம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரியான ஒரு குறியீடு தான் இப்போ எடக்கல், கேரளாவில் எடக்கல்லில் கடுமி புதச்சேரா அப்படின்னு எழுதிட்டு அந்த இடத்துல அதே குறியீடு இருக்குது. ஸோ அந்த குறியீடு எங்கெங்கே அந்த சீப்டன் அன்னு சொல்லப்படுகிற அந்த சீப்டனில் வர இடத்துல எல்லாம் அந்த குறியீடுகள் வருது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண குறியீடுகள் அல்ல, இது ஒரு எழுத்து வரி வடிவம் அப்படிங்கிறது எல்லாருமே நினைக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு பிராமி வரி வடிவம் எழுதப்பட்ட பிறகு ஆனால் இறுதியில் இந்த வரி வடிவம் நிறைய இடத்துல வந்திருக்கு. நிறைய மட்பாண்டங்களில் வந்திருக்கு. ஏன் அது வரணும்? அது ஒரு வரி வடிவமே இல்லைன்னா அதை ஏன் அங்கே பொறிக்கணும்? அப்புறம் பிராமி கல்வெட்டுக்கள் கூடாக ஏன் அது வரணும் அப்படிங்கிற அடிப்படையிலெல்லாம் பார்த்து தான் இந்த குறியீடு ஒரு வரி வடிவம் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எல்லாருமே அண்மையில் நடந்த ஆய்வுகள் மூலமாக எல்லா அறிஞர்களையும் இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் எழுத்துக்களோட காலமான கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக இந்த குறியீடுகளை பயன்படுத்தி தமிழ் மொழியை எழுதி வந்ததற்கான ஆதாரங்கள் அகழ்வாராய்ச்சிகளில் கிடைக்கிறதும், இது குஜராத் வரைக்கும் ஒன்று போலவே இருக்கிறதும் இந்த குறியீடுகளுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைச்ச குறியீடுகளுக்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் குஜராத்தில் இருந்து தற்போதைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரை கிமு 2500 முதல் கிமு 1600 வரைக்கும் சிந்து நதிக்கரையை ஒட்டி ஒரு பெரிய மக்கள் நாகரிகம் தலச்சோங்கி இருந்ததை அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த நாகரீகம் உலகத்திலேயே பழமையான எகிப்து மெசபொட்டோமியா நாகரீகங்களுக்கு இணையா சமகாலத்துல மிகப்பெரிய வணிக நாகரிகமா இருந்ததற்கான ஆதாரங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. செங்கல் கட்டிடங்களோட கூடிய மிகப்பெரிய நகரங்கள் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருப்பதோட இவங்க தனக்கென ஒரு வரி வடிவத்தை பயன்படுத்தி தங்களுக்குள்ள செய்தி பரிமாற்றம் மற்றும் வணிக பரிமாற்றங்களை செஞ்சிருக்காங்க. சிந்துன்னு அழைக்கப்படுற இந்த வரி வடிவம் ஒரு ஒலிக்கு ஒரு சொல் போன்ற ஆல்பபெட்டிக்கல் எழுத்துக்களா இல்லாம பல குறியீடுகளை உள்ளடக்கியதா இருக்கு. சிந்துவெளி மக்கள் என்ன மொழி பேசினாங்க, எதில் எழுதுனாங்க, என்ன மொழி பேசுனாங்கிறதுக்கு உறுதியாக பார்த்த உடனே யாராலையும் சொல்ல முடியாது. அது மாதிரி ஆதாரங்கள் இல்லை. அது நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் 1924 இது மார்ஷல் அறிவித்த சில நாட்கள்லேயே பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது திராவிட மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறத முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இந்த வரி வடிவங்களை இன்னும் படிக்க முடியாமல் இருந்தாலும் இவங்க பேசின மொழி திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழியா இருந்திருக்கலாம்னோ, அதை அவங்க இந்த குறியீடுகளை பயன்படுத்தி எழுதி வந்திருக்கலாம்னோ உலக அளவில் அஸ்கோ பார்பலோ, ஹீராஸ் போன்ற பல அறிஞர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கிளஸ்டர் ஆஃப் சீல்ஸ் இருக்கிறவங்க இது எல்லாத்தையும், இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் படி இதை வந்து பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கும்போது இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. தமிழில் வந்து அதிகமாக பின்னொட்டுகள் தான் உண்டு. முண்டாவில் வந்து இடையொட்டுகள்னு இருக்கும். இடையில இன்ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தோ ஆரிய மொழிகளில் வந்து ப்ரீஃபிக்ஸ் வரும். தமிழ் திராவிட மொழிகளுக்கே உரிய விஷயம் வந்து சஃபிக்ஸஸ். ஸோ இந்த பின்னோட்டுகள் மாதிரி தான் வந்து சிந்துவெளி எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த கன்கார்டன்ஸ் மூலமாகவும் கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் மூலமாகவும் நமக்கு தெரிய வருது. ஐராவத மகாதேவன் அவருடைய ஆய்வுகளில் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து அதனுடைய அவருடைய கோட்பாடு வைக்கும்போது ரிக்வேதத்திலேயே உங்களுக்கு தமிழ் சொற்கள் நிறைய இருக்குது. அப்போ ரிக்வேதம் பாடப்பட்ட இடம் வந்து உங்களுக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அந்த வெஸ்டர்ன் ஏஷியா, சவுத் ஏஷியா தான். வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சவுத் ஏஷியா. அப்படி இருக்க பட்சத்தில் ரிக்வேதத்தில் வந்து அதிகமாக தமிழ் இருக்குன்னா அன்றைக்கி அந்த இடத்துல என்ன மொழி பேசியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக நமக்கு தெரியும். சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் தொல்தமிழ் மொழியை பேசியிருக்கலாம் என்று பல்வேறு ஆய்வு முடிவுகளும் ஆதாரங்களும் கிடைத்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் தமிழ் மொழியின் பண்டைய குறியீடுகளில் பெரும்பாலானவை சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கின்ற குறியீடுகள் போலவே இருப்பது ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் மிக பெரும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற அந்த வரி வடிவங்களுக்கும் இப்பொழுது இங்கே அந்த நாங்கள் சொல்கிற குறியீடு என்ற வரி வடிவங்களும் ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கிறது. அப்படி என்றால் அதாவது ஒரு 60 விழுக்காடுகளுக்கு மேலான குறியீடுகள் சிந்து சமவெளி எழுத்துக்களை ஒத்திருக்கிறது. அப்படின்னா அதுபோலவே இது இருக்கிறதுனால ஒரு கால் சிந்து சமவெளி வரி வடிவம் தான் இந்த வரி வடிவமாக மாற்றம் பெற்றிருக்கக்கூடும் அப்படின்னு ஏற்கனவே பிபிலால், நம்மளுடைய ஃபார்மர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே அவர் வந்து ஏற்கனவே இந்த கருத்துக்களை 1960 வாக்கிலேயே அவர் சொல்லிட்டார். ஸோ அதற்கு பிறகு வந்த ஆய்வுகள் அல்லது அதற்கு பிறகு சான்றுகள் அவரோடு சொன்ன கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வரி வடிவம் இந்த குறியீடுகள் மாறாக வரி வடிவம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ இந்த குறியீடுகளாக இருக்கிற வரி வடிவம் பிராமி வரி வடிவமாக வரி வடிவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. சிந்து சமவெளி குறியீடுகளோட தொடர்ச்சியா தமிழகத்துல கிடைக்கிற குறியீடுகள் இருக்கிறது மட்டுமில்லாம தமிழகத்துல நடந்திருக்கிற அகழ்வாராய்ச்சிகள்ல சிந்து சமவெளி நாகரீகத்தோட தொடர்ச்சியும் தொடர்பு இருக்கிறது ஆராய்ச்சியாளர்களை இன்னும் அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை வந்து இந்த மவுண்ட்டை வந்து இந்த தொல்லியல் மேட்டை வந்து அளந்தது. அப்போ கடந்த ஆண்டு நாங்கள் அளந்தப்போ எங்களுக்கு வந்து 80 ஏக்கரும் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்ட ஒரு மேடாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த ஆண்டு நாங்கள் இந்த அகலாய்வு செய்வதற்கு முன்னாடி இந்த மேட்டை வந்து முழுமையாக நாங்கள் ஆய்வு செய்தோம். அந்த முழுமையாக ஆய்வு செய்யும்போது தான் எங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னா
ஹரப்பாவில் இருக்க மாதிரி, உங்களுக்கு இண்டஸில் இருக்க மாதிரி ட்வின் மவுண்ட் சிஸ்டம்னு சொல்கிற 2 தொல்லியல் மேடுகள் கொண்ட ஒரு பகுதியாக வந்து எங்களுக்கு இது கிடைச்சது. உதாரணமாக நம்ம ஆதிச்சநல்லூர் எடுத்துக்கிட்டால், ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைத்த மண்டையோடு அதை வந்து வேதியியல் முறையில் பகுப்பாய்வு செஞ்சு கிமு 1750 புதைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சிந்து நாகரிகத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி. ஏன்னா அங்கே வந்து 1500 முடிஞ்சிருது, இங்கே 1750 இருக்குன்னா அப்போ இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த மக்கள்லாம் எங்கே போனாங்க? அதிகமான ஆதாரங்கள் கிடைக்கிறது வந்து தெற்க நோக்கி வந்ததுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. அதனுடைய எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மைக்ரேட்டரி ஸ்டடீஸும் இடப்பெயர் ஆய்வுகளும். இடப்பெயர் ஆய்வுகளில் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் செய்யக்கூடிய இடப்பெயர் ஆய்வுகளில் வந்து ரொம்ப வலுவான சில விஷயங்களை சொல்கிறார். இப்போ அதில் உள்ள கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடப்பெயர்கள், சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய இடப்பெயர்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடப்பெயர்கள் எல்லாம் ஒன்றா இருக்குது. உதாரணத்துக்கு அவர் வந்து கொர்க்கை வஞ்சி தொண்டி, இங்கே இருக்கக்கூடிய கொர்க்கை வஞ்சி தொண்டியை பாகிஸ்தானில் கண்டுபிடிக்கிறார். தமிழ்னு ஒரு ஊர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கும் நீங்கள் போய் கூகுளில் போய் தேடினா அந்த இடங்களுக்கு போய் நேராக போய் சேருது. அந்த இட பெயர்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஆதாரங்கள், அதாவது இந்த தெற்கு நோக்கி இந்த இடம்பெயர்கள்லாம் நகர்ந்துட்டு வருது. அதே பெயர்கள் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே வருது. ஃபைனலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு அந்த கிளஸ்டர் ஆஃப் நேம்ஸ் கிடைக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே பெயர்களாக இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பலூச்சிஸ்தான் ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய பிராஹுயி லாங்குவேஜ் வந்து திராவிட மொழின்னு இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மொழியாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் 2500 கிலோமீட்டர் தூரம், ஆனால் மொழிகள் வந்து ஒரே மொழிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மொழிகள் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய ஆதாரமாக இருக்குது. சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்த மக்கள் தொல் திராவிட மொழி பேசின திராவிட மக்களா இருக்கலாம்னோ, அந்த நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு பிறகு அவங்க தெற்க நோக்கி இடம்பெயர்ந்திருக்கலாம்னோ மொழிவகை மக்கள் பரவல் ஆய்வு வச்சு டிடி கோசாம்பி உள்ளிட்ட சில வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிற நிலையில IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் அவர்களோட ஆய்வு முடிவுகள் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற ஆதாரமா இருக்கு. ஆனா சிந்து குறியீடுகள் இன்னும் படிக்கப்படாத நிலையில இதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க இன்னும் பல ஆய்வு முடிவுகளும் அகழ்வாராய்ச்சிகளும் நிச்சயம் தேவை. தொடர்ந்து நிறைய அகழ்வாய்வுகளை செய்து இந்த குறியீடுகள் படிக்கப்பட்டு விட்டால் தமிழ் மொழியோட எழுத்து வடிவமும் தமிழர்களோட வரலாறும் 5000 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்லப்படலாம். இந்த மாதிரி தமிழி எழுத்துக்களுக்கு முற்பட்ட ஆய்வுகள் ஒருபுறம் இருக்க, இந்த தமிழி வரி வடிவம் எப்படி வடிவ மாற்றம் அடைஞ்சு நாம இன்னைக்கு எழுதுற இந்த வரி வடிவமா உருமாறுச்சு அப்படிங்கிற கேள்வி ஒரு மிக முக்கியமான ஒண்ணு. அது வடிவ மாற்றம் அடைஞ்சதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிர்ச்சியூட்டக்கூடிய பல வரலாற்று காரணங்கள் அதுக்கு பின்னணியில இருந்திருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். தமிழி. தென் பிராமி என்று சொல்லக்கூடிய ஆந்திர பிராமியினுடைய வளர்ச்சி வடிவமாகிய கிரந்தத்தின் சாயல் உள்ள தமிழ் எழுத்தை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதைத்தான் இன்று நாம் தமிழ் எழுத்து என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக நரசிம்மவர்மன் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வரி வடிவம் வந்து விடுகிறது.